Dear students, this is Vinod from Endurance Engineering Academy. TRB Polytechnic and then TRB Assistant Professor exam இந்த வருஷம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி டிஆர்பின்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இல்லை நிறையவே டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணணும், ஆர் எல்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பாயிண்ட் வெரி கிளியர்லி. டிஆர்பி போர்டு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த ஈவன் 2021 எக்ஸாமே வந்து அவங்க ரொம்ப நாள் டிலே பண்ணி தான் வந்து அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க. உங்களுக்கே அது நல்லா தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். 2021 எக்ஸாமே ஆஃப்டர் நிறைய போஸ்ட்பான் பண்ணதுக்கு அப்புறமாவும் நிறைய டைம் வந்து அதை தள்ளி போட்டு தான் அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அது 2017 வைக்க வேண்டிய எக்ஸாம் தான் 2021 நடந்தது. ஸோ இது வந்து ஒரு விசிபிள் ஃபேக்ட். விசிபிள் ஃபேக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நடந்ததை வச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி ஆப்வியஸ் அவங்க அடுத்தது எக்ஸாம் எப்போ வைப்பாங்க அப்படின்றது ஒரு 100% கேரண்டீடாக யாராலையும் சொல்ல முடியாது. நான் இதுதான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸில். இப்போ நீங்கள் எங்ககிட்ட வந்து பார்க் எக்ஸாம் எப்போ சார் நடக்கும், கேட் எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா என்னால் ஒரு கிளாரிட்டியாக கொடுக்க முடியும். பார்க் எக்ஸாம் ஜென்ரலாக மார்ச் மந்தில் நடக்கும், கேட் எக்ஸாம் ஜென்ரலி பிப்ரவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியான ஆன்சர் என்னால் உங்ககிட்ட டெலிவர் பண்ண முடியும். பட் டிஆர்பி எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா யாராலையும் அதை ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியாது. இதை நீங்கள் எமோஷ்னலாக எடுத்து ஃபீல் பண்ணுறது ஓகே, தட் இஸ் ஃபைன். பிகாஸ் நான் இந்த நியூஸ் வந்து அடுத்த நாளே போட்டிருப்பேன். பட் ஆனால் வந்து நிறைய பேர் கொஞ்சம் எமோஷ்னலாக எடுத்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் அ ரஷ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் இட் அ லிட்டில் பிட் டைம் ஸோ தட் நீங்கள் இதை கொஞ்சம் இர்ரேஷ்னலாக லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். Of course, it's a disappointment for most of the students who are planning for TRB, who planned for TRB, Polytechnic and Assistant Professor. But நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்க வேண்டியது, எந்த எக்ஸாம் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த எக்ஸாம் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் வச்சிங்க அப்படின்னா பெட்டர். ஓகே, இஃப் நாட் சார் எனக்கு வந்து ஐ காட் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட், நான் வந்து இத்தனை நாள் வந்து டிஆர்பிக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஐ எம் ஃபீலிங் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். சிட் இன் அ காம் பிளேஸ், ஜஸ்ட் பொறுமையாக யோசிங்க. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணலாம். இது எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ மீன் நான் வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இந்த எக்ஸாம் படிக்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இல்லை. ஜஸ்ட் பொறுமையாக உட்காந்து யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பொறுமையாக யோசிங்க. இஃப் நாட், யார் கூடயாவது கன்சல்ட் பண்ணுங்கள். ட்ரை டு கன்சல்ட் வித் த பர்சன் ஹூ ஆர் இன் அ லிட்டில் பிட் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணாலும் உங்களோட டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஓகே, அவர் சொன்னார் நான் இதை பண்ணுறேன், இவர் சொன்னார் நான் அதை பண்ணுறேன்ற மாதிரியான டிசிஷன் எல்லாம் மட்டும் எடுத்துடாதீங்க. கன்சல்ட் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கேளுங்க, பட் மேக் ஷூர் தட் யூ ஆர் கோயிங் டு டேக் யுவர் டிசிஷன். ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் டு ரீபில்ட். இப்போ டிஆர்பின்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 1 month ஆர் சம்திங், வாட் எவர் த டைம் பீரியட் யூ வாண்ட் டு டேக், அந்த டைம் பீரியட் வந்து ஒரு ரீபில்ட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட். உங்களோட பிளானை மாற்றி எப்படி நான் வந்து அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு டைம் பீரியட். அதாவது நான் டிஆர்பி மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன், டிஆர்பிக்காக மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் யோசிக்க வேண்டிய டைம். ஓகே, ரைட். அது ஒரு கேட்டகரியா. சார் நான் டிஆர்பிக்கும் படிச்சுட்டு இருந்தேன், ஒன் ஆஃப் தி எக்ஸாம் இஸ் டிஆர்பி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொசீட் வித் அதர் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் மந்த்து கோவா, இப்போ இந்த மந்த் வந்து கோவா ஷிப்யார்டோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஆயிலோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஆயில் இந்தியாவோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, பார்க்கோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த 3 எக்ஸாமும் அடுத்த ஒரு 50 days நடக்க போகுது. ஓகே, ஸோ there are plenty of exams, there are plenty of opportunities, பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது தான் ஃபேக்ட். சார் ஓகே சார், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், வாட் அபவுட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்? ஆப்வியஸ்லி இந்த டிஎன்பிசி ஏ இருக்குது, டிஎன்பிசி ஜேடி கம்பைன்ட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் சொன்னேன், உட்காந்து பிளான் பண்ணுங்கள், உங்களுக்கு எது செட் ஆகும். ஜஸ்ட் பிளான் இட் அண்ட் தென் உங்களோட நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல, கரெக்ட், the plan has not worked because it is something which is not in our control. Okay, it is completely not in our control. அந்த கண்ட்ரோல் டிஆர்பி போர்டு கிட்ட தான் இருக்குது. அவங்க ஒரு ப்ராப்பர், நான் அதை ஓப்பனாக சொல்லலாம்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் a public platform so I won't able to say, but the board which I personally doesn't like. Okay,
ஸோ ஏன்னா வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தெரியும். டு பி ஹானஸ்ட், இட் இஸ் அன் irresponsible போர்டு. ஹானஸ்ட்லி இட் இஸ் அன் irresponsible போர்டு. ஐ டோன்ட் நோ வெதர் டு சே இட் ஆர் நாட். பட் ஆனால் அது ஒரு irresponsible-ஆன ஒரு போர்டு. ஆக்சுவலி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஎன்பிசி எவ்வளவோ பரவாயில்ல, எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க ப்ராப்பராக எக்ஸாம் அதை ஒழுங்காக வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு கிளாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கொடுக்காமலே இருந்தாங்க. அட்லீஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கிளாரிட்டி இப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் 1 year, நெக்ஸ்ட் 6 months என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் போடுங்க. ஓகே, ரைட். ஸோ டிசப்பாயிண்ட் ஆக தேவையில்ல. போட்டு யூ வுட் ஹவ் டன். ஓகே, ஒரு வாரம் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க, ஒரு வாரம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, லைக் மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு உங்கள் கையில் என்ன இருக்குது அதை நான் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறதுன்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஃப்ரம் மை சைடு. வேறு ஏதாவது உங்களுக்கு queries இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.